ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலை ICF சென்னையில் பல்வேறு வகையான போஸ்ட்டுங்களுக்கு செம்மையான ஜாப் வந்திருக்கு. இதில் கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10th ITI படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் July 26. இது சூப்பரான ஜாப். வேகன்சி கூட 8 மேலே இருக்குது. மிஸ் பண்ணுங்க. இன்னும் டீட்டெயில்ஸாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பண்ண தகுதி இருக்காதுன்னு தெரியும். இந்த வீடியோக்குள்ள போகிற முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உனக்கு வரும். வாங்க நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி இது சென்னையில் இருக்குது. இங்கே காலியாக இருக்கிற பல்வேறு போஸ்ட்டுங்களுக்கு 1 year அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் பண்ண தகுதியானவங்களாம் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண July 26 வரை லாஸ்ட் டேட் இருக்குது. இது என்னென்ன போஸ்ட்டு, அதுக்கு வேகன்சிலாம் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரெஷர்ஸ்க்கும் ITI படிச்சவங்களுக்கும் தனித்தனியாக வேகன்சிகளை டிவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வேகன்சிலாம் வந்து கேஸ்ட் வைஸ் பார்த்துக்கணும் அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கார்பெண்டர் போஸ்ட் இருக்குது. இதுக்கு ஃப்ரெஷருக்கு 37 வேகன்சியும் ITI படிச்சவங்களுக்கு 50 வேகன்சி இருக்குது. பிறகு எலக்ட்ரீஷியன் போஸ்ட்டுக்கு ஃப்ரெஷரில் 32 வேகன்சியும் ITI படிச்சவங்களுக்கு 156 வேகன்சி. ஃபிட்டர் போஸ்ட்டுக்கு ஃப்ரெஷரில் 65 வேகன்சியும் ITI படிச்சவங்களுக்கு 143 வேகன்சி இருக்குது. மெஷினிஸ்ட்டில் 10th படிச்சவங்களுக்கு 34 வேகன்சியும் ITI படிச்சவங்களுக்கு 29 வேகன்சி இருக்குது. பெயிண்டரில் ஃப்ரெஷர்ஸ்க்கு 33 வேகன்சியும் ITI படிச்சவங்களுக்கு 50 வேகன்சி இருக்குது. வெல்டர் போஸ்ட்டுக்கு ஃப்ரெஷர்ஸ்க்கு 75 வேகன்சியும் ITI படிச்சவங்களுக்கு 170 வேகன்சி இருக்குது. பிறகு பாஸால் ITI படிச்சவங்களுக்கு மட்டும் 2 வேகன்சி. இந்த வேகன்சிங்களை ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டு கூட அதிக வேகன்சி இருக்குது. இதில் ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்லாம் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு பார்த்துக்கின்னு அப்ளை பண்ணுங்க. இதில் SC ST OBCயில் இருக்கிறவங்களாம் வந்து அன்ரிசர்வ்டு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணால் அதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் மற்ற ரிலாக்ஸேஷன்லாம் இது வராது. இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுங்களுக்கு ஹையர் குவாலிஃபிகேஷன் வரவங்க எலிஜிபிள் இல்லை. அதாவது டிகிரி, இன்ஜினியரிங், டிப்ளமா படிச்சவங்களாம் வந்து இதற்கு அப்ளை பண்ண முடியாது. இது வந்து அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் மட்டும்தான். பர்மனெண்ட்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து 15 இருக்கணும். மேக்ஸிமம் 24 வரவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜில் ரிலாக்ஸேஷன் கூட இருக்குது. அதாவது OBCக்கு 3 yearsம் SC STக்கு 5 yearsம் ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டுக்கு 10 years வரை ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது போஸ்ட்டுங்களுக்கு கல்வி தகுதியெலாம் பார்த்தீங்கன்னா ITI படிச்சவங்களுக்குலாம் வந்து 1 year தான் ட்ரைனிங் இருக்கும். ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மெஷினிஸ்ட் இந்த போஸ்ட்டுங்களுக்கு மினிமம் 10th படிச்சிருக்கணும். அதில் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும். பிறகு ITIயில் வந்து அந்த ட்ரேடுக்கு சம்மந்தமாக ITI கண்டிப்பாக படிச்சிருக்கணும். பிறகு கார்பெண்டர், பெயிண்டர், வெல்டர் போஸ்ட்டுங்களுக்கு மினிமம் 10th படிச்சிருக்கணும். அதில் எதனா ஒரு குரூப் எடுத்து படிச்சிருந்தா கூட பரவாயில்ல. பிறகு ITIயில் வந்து அந்த ட்ரேடுக்கு சம்மந்தமாக ITI கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மின் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ITIயில் வந்து கோஆபரேட்டர் படிச்சிருக்கணும். இது எல்லாத்துக்குமே வந்து மினிமம் 50% மேலே தான் மார்க் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். 10th 50% கம்மியாக எடுத்தவங்களாம் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அடுத்து ஃப்ரெஷர் போஸ்ட்டுங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மெஷினிஸ்ட் இந்த போஸ்ட்டுங்களுக்கு மினிமம் 10th படிச்சிருக்கணும். வித் மினிமம் 50% மேலே மார்க் கூட எடுத்துருக்கணும். அதுவும் இல்லாமல் சயின்ஸ், மேத்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ட்ரைனிங் வந்து 2 years இருக்கும். பிறகு கார்பெண்டர், பெயிண்டர் போஸ்ட்டுங்களுக்கு 10th எதுனா ஒரு குரூப் படிச்சிருந்தா பரவாயில்ல, அப்ளை பண்ணலாம். இதுக்கும் ட்ரைனிங் வந்து 2 years இருக்கும். அடுத்து வெல்டர் போஸ்ட்டுங்களுக்கு இதுக்கும் மினிமம் 10th படிச்சிருக்கணும். இது ட்ரைனிங் பீரியட் வந்து 1 year 3 months இருக்கும். அடுத்து ஸ்டீபன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸில் 10th படித்தவங்களுக்கு பர் மந்த் வந்து 6,000 மேலே சேலரி வரும். ஃப்ரெஷர்ஸில் 12th படித்தவங்களுக்கு பர் மந்த் வந்து 7,000 மேலே சேலரி கொடுப்பாங்க. ITI படித்தவங்களுக்கு பர் மந்த் வந்து 7,000 மேலே சேலரி வரும். இந்த சேலரிங்களில் 2வது வருஷத்துலேருந்து 10% வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை 3rd year இருந்து அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் பண்ணுற மாதிரி இருந்தால் 15% இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து எப்படி அப்ளை பண்ணுறது டீலாக கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. இது ஆன்லைனில் மட்டுமே அப்ளை பண்ணணும். இந்த pb.icf.govt.in இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணலாம். இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இதில் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு 3 ப்ராசஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப் 1 அப்ளை பண்ணணும். பிறகு ஸ்டெப் 2ல் வந்து பேமெண்ட் பண்ணணும். இந்த பேமெண்ட் வந்து அன்ரிசர்வ்டு OBCயில் இருக்கிறவங்க மட்டுமே பே பண்ணணும். ஸ்டெப் 3ல் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸ்டெப் 1ல் வந்து ஃபில் த ஆன்லைன் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இது ITI படித்தவங்க வந்து எக்ஸிட்டிங் ITன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். ITI படிக்காதவங்க ஃப்ரெஷராக இருக்கிறவங்க வந்து ஃப்ரெஷர்ஸ் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். இதில் ITI படித்தவங்க வந்து எக்ஸிட்டிங் ITI கிளிக் பண்ணினா இப்படி வரும். இதில் ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணினா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வரும். பிறகு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணினா ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டுக்கான டீடைல்ஸ் வரும். அது இல்லாதவங்களாம் வந்து நாட் அப்ளிகபிள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து குவாலிஃபிகேஷன் வரும். குவாலிஃபிகேஷன் வந்து எல்லா டீடைல்ஸும் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். பிறகு ஃபைனலாக ப்ரொசீட் டு OTP இருக்குது. அதை கிளிக் பண்ணினா மொபைலுக்கு ஒரு OTP வரும். அந்த OTP டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். அதே போல் தான் ஃப்ரெஷர்ஸுக்கும் சேம் அதே போல் தான் இருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை ஆகிட்ட பிறகு ஸ்டெப் 2ல் வந்து பேமெண்ட் கேட்வே இருக்குது. அதில் பேமெண்ட் பண்ணலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோ, சிக்னேச்சர் மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் கூட ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுங்க. அதெல்லாம் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதுவும் JPG ஃபார்மேட்டில் மட்டுமே அப்லோட் பண்ணணும். அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 100 rupees பே பண்ண வேண்டியிருக்கும். இந்த பேமெண்ட்லாம் வந்து ஆன்லைனில் மட்டுமே பே பண்ணணும். சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் ஆன பிறகு தான் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகும். இந்த அமௌண்ட்டில் வந்து ரீஃபண்ட் எதுவும் ஆகாது. இந்த அமௌண்ட் வந்து SC ST ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டு எல்லா கேஸ்ட் ஃபீமேல்ஸும் பே பண்ண தேவையில்லை. மற்ற எல்லாரும் கண்டிப்பாக பே பண்ணணும்.
அடுத்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறவங்க அப்ளிகேஷனை பொறுத்து அது மெரிட் பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் ஹையஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு மட்டுமே கால் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க. இதற்கு எக்ஸாம் இன்டர்வியூலாம் இருக்காது. டைரெக்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் இருக்கும். ஒருவேளை சேம் மார்க் 2-3 பேருக்கு இருந்தால் அதில் ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் எந்த ட்ரேடு செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ட்ரேடுக்கு தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சேஞ்ச் எதுவும் பண்ண முடியாது. அதனால் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக அந்த ட்ரேட்லாம் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். பிறகு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், மெடிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் கூட இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்ட பிறகு மெடிக்கல் எக்ஸாமினேஷனாக கூட பார்ப்பாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கவங்க மட்டும்தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க. இன்னும் more details செஞ்சுக்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் அப்ளை பண்ண ஆன்லைன் லிங்க் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. அப்படியே மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.